ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் தனக்கு உதவாத குடும்பம் வேணாம் அப்படின்னு பார்வதி வீட்டை விட்டு போகலான்னு எடுக்கும்போது உடனே சிவராமன் பார்வதியை அடித்து நம்ம ரகுராமன் பண்ணது எந்த தப்பும் கிடையாது, அவர் நீதிக்கு கட்டுப்பட்டதால தான் இப்படிலாம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு, என்ன நடந்தாலும் என் அண்ணனை விட்டுனா வரமாட்டேங்கிற மாதிரி ரகுராம விட்டு கொடுக்காம அவ்வளோ அழகா பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படும். இன்னொரு பக்கம் ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க ரகுராமன். நம்ம சிவராம அவங்கள விட்டு கொடுக்காம பேசுனது நினைச்சு அப்ப நம்ம ஜானகி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. விடுங்க, நீங்க நீதி பக்கம் நிப்பீங்களா குடும்ப பக்கம் நிப்பீங்களா, அதான் உங்க தம்பி உங்களை புரிச்சுட்டாங்கல்ல, சிவராம மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி ஜானகி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாயா மாடிப்படியிலிருந்து வரும்போதே ஃபோனை பார்த்துட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதை ரகுராம் பார்க்குறாங்க. ஸோ ரகுராம் நிற்கிறத கவனிக்காமலே மாயா ஃபோன் பார்த்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க ரூல்ஸே வீட்டில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் டச் ஃபோன். இந்த பக்கம் நம்ம மாயா ரகுராம கண்டுக்காம பார்த்துட்டு வருது. ரகுராம் கவனிச்சதும் உடனே ஃபோனை மறைச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம ரகுராம் மாயா பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானகி நிற்கிறாங்க. அப்போ ரகுராம் மாயா கையில் என்ன அப்படின்னு கேட்டதும் அதில் ஒன்றும் இல்லை பெரியப்பா அப்படின்னு மறைக்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கா கையில் என்னென்னு காட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் உடனே மாயா காமிக்கிறாங்க. என்ன இது ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரியும், இந்த வீட்டில் இந்த ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் பெரியப்பா, அப்படி இருந்தும் எந்த தைரியத்தில் நீ இந்த ஃபோனை போய் யூஸ் பண்ணிகிட்ருக்க, இதால் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு தெரியுமா அப்படின்னு ரகுராம் நம்ம மாயாவை திட்டுறாங்க. ஐயோ, இந்த பொண்ணு வரை இப்படி பண்ணிட்டாலேங்கிற மாதிரி ஜானகி கிடந்து தவிக்கிறாங்க. இங்கே பாருங்க பெரியப்பா, எந்த ஃபோன் யூஸ் பண்ணால் தப்பாகும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதே ஃபோனு தான் இன்னைக்கு ஒரு நிரபராதியை காப்பாற்றிருக்கு. இந்த ஃபோன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சிவராம சித்தப்பா காப்பாற்றப்பட்டிருப்பாரா? சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு கேட்டதும் நம்ம ரகுராமல எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல அதிர்ச்சியாய் நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சித்தப்பா, இப்போ சொல்லுங்க, நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்புனா இதை நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த இடத்துல ரகுராம் சரி மாயா, நீ இந்த ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னதும் மாயாவும் ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பெரியப்பா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமா மாயா, எது தப்பான விஷயம் என்னன்னா ஒதுக்கி வச்சனும் இன்னைக்கு அதுதான் ஒரு நல்ல நிரபராதியை காப்பாத்திருக்கு, நம்ம குடும்ப மானத்தையும் காப்பாத்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒன்று நம்ம தூக்கி எறிய தேவையில்லை, நீ தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப நன்றி பெரியப்பா அப்படின்னு நம்ம மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆறாங்க. ஐயோ, என்னத்தை சொல்ல போறாரோ தெரியலையே அப்படின்னு. இங்கே பாரு, நீ யூஸ் பண்ணலாம், ஆனால் மற்றவங்களுக்கு இந்த ஃபோனால எந்த ஒரு செல்லும் வரக்கூடாது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு இதால எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது, நீ வீட்டுக்கு வெளியில வச்சு இந்த போனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படும்.